என்னை பொறுத்தவரையில் இதெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமோ அல்லது ஆஹாவோன்னு பேச வேண்டிய விஷயமோ இல்லை. ஏன்னா 30 வருஷமாக சினிமாவில் இருந்த என்ன நீங்கள் தான் சாதாரண நடிகனை ஆரம்பித்தேன், என்ன உச்சக்கட்ட நடிகராக பண்ணுவீங்க. சினிமா விட்டு விலகின நான் சொன்னேன், என்னோட அடுத்த 30 வருஷத்துக்கு உங்களுக்காக செலவழிக்க போகிறேன்னு சொல்லி உங்களோட ஒருத்தனாக இருப்பேன்னு சொன்னேன். சொன்னதை தான் இப்போ ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு வரோம். நானும் சாதாரண ஆஸ்பத்திரியில் பிறந்த ஒரு சாதாரண பிள்ளை. உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு, உங்கள் வீட்டு சொந்தமாக நினைச்சு, உங்களோட சகோதரமாக நினைச்சு, அண்ணனா தம்பியா நினைச்சு வாக்கு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் முதலமைச்சராக இருக்கிறேன். முதலமைச்சரில் முதல் சேவகன் அப்படிங்கிறது தான் என் நெஞ்சில் இருக்குது. அதனால நம்ம தாய்மாருங்க, இது பிறகு நம்ம பிள்ளைங்க, அதுங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதுங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நம்ம நேர்மையாக செய்வதை சரியாக செய்யணும். பொதுமக்களுக்கு, அதாவது நம்ம சொந்தங்களுக்கு கிடைக்க வேண்டியது அரசாங்க உதவிகள், அரசாங்க சேவைகள் எல்லாம் கிடைக்குதான்னு தேடி பார்க்கணும். எங்கே குறை இருக்குதோ அதை நீங்கள் சொல்லணும். நீங்கள் சுட்டி காட்டுறதை நாங்கள் உடனடியாக நிவர்த்தி செஞ்சு நல்ல நாட்டை உலகமே புகழ்கிற மாதிரி, ஒரு நல்ல நாட்டை உலகமே திரும்பி காட்டுற மாதிரி ஒரு நல்ல தமிழ்நாட்டை லஞ்சம், ஊழல் உள்ளிட்ட எந்த விதமான தீய சக்திகளும் தலை தூக்காமல் நம்ம மக்கள்லாம் சந்தோஷமாக வாழணும். சந்தோஷமான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க